குட் ஈவினிங். ஓகே, நாங்கள் ஆல்ரெடி 2 ரசாயன கைத்தொழில் படிச்சிருக்கோம். ஒன்று சவர்க்கார தயாரிப்பு, மற்றது உயிர் டீசல் தயாரிப்பு. இன்னைக்கு நாங்கள் பொசுப்பேற்று பசலை தயாரிப்பு தொடர்பாக பார்க்க போகிறோம். ஓகே, இந்த பொசுப்பேற்று பசலைக்கு முதல்ல நாங்கள் கொமனாக பசலைகள் தொடர்பாக காய்ச்சிட்டு வருவோம். ஓகே, இந்த பசலைகள் நாங்கள் சேர்க்கக்குள்ள இருக்கு தாவரத்துக்கு தேவையான பிரதான மூலகங்கள். தாவரத்துக்கு தேவையான பிரதான மூலகங்கள் நைதரசன், பொசுபரஸ், பொட்டாசியம். இதான் ஒரு தாவரத்துக்கு தேவையான பிரதான மூலகங்கள். நைதரசன், பொசுபரஸ், பொட்டாசியம். சொல்லுங்க, தாவரத்துக்கு தேவையான நைதரசன் அப்படின்ற மூலகத்தை நாங்க என்ன உரத்தின் மூலம் வழங்குறோம்? நைதரசன் அப்படின்ற மூலகம் என்ன உரத்தின் மூலம் வழங்கப்படுது? எந்த உரம் சேர்த்தா தாவரத்துக்கு நைதரசன் கிடைக்குது? பிரதான பொதுவா அக்ரிகல்ச்சர் செய்யறவங்க எல்லாம் கட்டாயம் இந்த நைதரசன் மூலகத்தை வழங்குறதுக்காக சேர்க்கிற உரம் யூரியா. ஓகே, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, யூரியா தொடர்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப யூரியா சேர்க்கப்பட்டதுக்குரிய காரணம் தாவரத்துக்கு நைதரசன் அப்படின்ற மூலகத்தை வழங்குறதுக்காக. ஓகே, பொசுபரஸ் அப்படின்ற மூலகத்தை தாவரத்துக்கு வழங்குறதுக்காக அது தொடர்பாக தான் நாங்க இந்த பாடத்துல நிறைய கதைக்க போறோம். சரியா? பொசுபரஸ் அப்படின்ற மூலகத்தை தாவரத்துக்கு வழங்குறதுக்காக பொசுப்பேற்று பசலை இதை பயன்படுத்தி கொள்வோம். அடுத்து பொட்டாசியம் அப்படின்ற மூலகத்தை தாவரத்துக்கு வழங்குறதுக்காக எம்ஓபி அப்படின்ற ஒரு பசலையை நாங்க பயன்படுத்தி கொள்வோம். அப்ப இது மூன்றும் ஒரு தாவர வளர்ச்சிக்கு இன்றியமையாதது. ஒருவேளை மண்ணுல நாங்க பயிர் செய்கை செய்ய போற மண்ணுல இந்த 3 மூலகங்கள் ஏதாவது குறைபாடுகள் இருந்தா கட்டாயம் அந்த மண்ணுக்கு நாங்க இந்த 3 பசலைகளையும் சேர்த்தே ஆகணும். நைதரசன் தட்டுப்பாடாக இருந்தா அந்த தாவர இலை பொதுவாக இளமஞ்சள் நிறத்துல காணப்படும். ஓகே, பொசுபரஸ் தட்டுப்பாடாக இருந்தா தாவரம் வளர்ச்சி குன்றியதாக காணப்படும். பூக்கள் எல்லாம் பூக்குறையில பிரச்சனைகள் வரும். பொட்டாசியம் தட்டுப்பாடு இருக்குமாக இருந்தா அந்த தாவரம் எப்படி அதை வெளிக்காட்டுமாக இருந்தா இலைகளோட விளிம்புகள்ல கபில நிறம் தோன்றும். சரி, அப்படி கபில நிறத்தை தோற்றுவிக்கிறதன் மூலம் பொட்டாசியம் தட்டுப்பாடா இருக்கு அப்படின்றத அதை எடுத்து காட்டும். சொல்லுங்க, நைதரசன் அப்படின்ற மூலகத்தை வழங்குறதுக்காக என்ன உரம் நாங்க சேர்க்கறியா? அப்ப நாங்க இப்ப பார்க்க போறது இலங்கையிலே தயாரிக்கக்கூடிய பொசுபரஸ் பசலை தொடர்பாக, பொசுப்பேற்று பசலை தொடர்பாக தான் பார்க்க போறோம். அப்ப இதற்கு தேவையான மூலப்பொருள் இலங்கையில எப்பாவளை அப்படின்ற இடத்துல இருக்கு. சரியா? இந்த பொசுப்பேற்று பசலை தயாரிக்கிறதுக்கு தேவையான மூலப்பொருள் எப்பட்ரைட். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, பொசுப்பேற்று பசலை தயாரிக்கிறதுக்கு தேவையான மூலப்பொருள் எப்பட்ரைட்டு. ஓகே, இது எப்பாவளை அப்படின்ற இடத்துல இருக்கு. சரி, இப்ப இந்த எப்பட்ரைட்ல இலங்கையில காணப்பட எப்பட்ரைட்டு அப்படின்றது பாறை, மலையை குடைஞ்சி, சரியா, அதுல இருந்து எடுக்கப்பட்ட பாறைகள்ல தான் இந்த எப்பட்ரைட்டு அப்படின்ற தாது காணப்படுது. அந்த எப்பட்ரைட்டுக்குள்ள பொசுப்பேற்று காணப்படுது. ஓகே, அப்ப இந்த எப்பட்ரைட்டை நாங்க ஒரு தாவரத்துக்கு நேரடியாக பயன்படுத்துறதுல நிறைய சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? எப்பட்ரைட்டை நேரடியாக பயன்படுத்தல. அது எப்பட்ரைட் மூலப்பொருள். அந்த எப்பட்ரைட்டை பொசுப்பேற்று பசலையா மாத்திட்டு தான் பயன்படுத்தணும். அதுக்கான காரணங்கள் எல்லாம் தான் இப்ப கலந்துரையாட போறோம். சரியா? ஓகே, இப்ப கவனிங்க,
நாங்க இந்த தாவர பயிர் செய்கை வேளாண்மை செய்யக்குள்ள குறுகிய கால பயிர்கள் நீண்ட கால பயிர்கள் அப்படின்ற ரெண்டு விஷயத்துக்குள்ள நாங்க போக போறோம் இப்ப. ஓகே, சொல்ல பாவம். குறுகிய கால பயிர்களுக்கு சில உதாரணங்கள். பயோடெக் படிக்கிறாக்கள் இதுல நல்ல அத்துப்படியாக இருக்கணும். பட் இடெக் படிக்கிறாக்களும் காமனான அறிவு தான். இது குறுகிய கால பயிர்கள். குறுகிய கால பயிர்கள்னா பெரும்பாலும் ஒரு 6 மாதம் அல்லது ஒரு வருடத்துக்குள்ள விளைச்சலை தரக்கூடிய பயிர் செய்கை. இதான் குறுகிய கால பயிர்கள்னு சொல்லுவோம். உதாரணம் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். குறுகிய கால பயிர் செய்கைக்கு சில உதாரணங்கள். ஓகே, நெல், நெற்செய்கை. ஓகே, பட்டாணி, கடலை. ஓகே, சரியா. மரக்கறி வகைகள், வேண்டிய ஒரு மரக்கறி, சரியா, குறுகிய கால பயிர்களாக எடுக்கலாம். கோப்பி, கோப்பி குறுகிய காலமா? இல்லைன்னா கோப்பி நீண்ட காலம். ஓகே, கரும்பு. ஓகே, குறுகிய காலமா எடுத்துக்கொள்ளலாம் கரும்ப. சரியா. பெரும்பாலும் இந்த மரக்கறி வகைகள், நெற்செய்கை இதான் பிரதானம். மரக்கறி, நெற்செய்கை இது வந்து குறுகிய கால பயிர்கள். எனக்கு சொல்லுங்க, நீண்ட கால பயிர்களுக்கு உதாரணம். நீண்ட கால பயிர்களுக்கு உதாரணம். நட்ஸ். நட்ஸ் வந்து குறுகிய காலம். இல்லைனா ஓகே, நிலக்கடலை சொல்லலாம், குறுகிய கால பயிர்களுக்குள்ள வரும். நீண்ட கால பயிர் செய்கைக்கு உதாரணம். பழங்கள். பழங்கள் சொல்லலாம் தான். இருந்தாலும் கொமனா பழங்கள்னு சொல்றது இப்ப வாழை எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் அது நீண்ட கால பயிர்களுக்குள்ள வராது. ஏன்னா வெங்காயம், வெங்காயம் வந்து ஒனியன் வந்து நீண்ட கால பயிர்களுக்குள்ள வராது. தேயிலை, வெரி குட், தேயிலை நீண்ட கால பயிர். தென்னை, சரியா, தென்னை நீண்ட கால பயிர். பலா, மாங்காய், சரியா, இப்படி நிறைய சொல்லலாம். நாங்கள் நீண்ட கால பயிர்களுக்கும் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஓகே, அப்ப பாருங்க, எப்பாவளையில அப்பட்ரைட்டு அப்படின்ற ஒரு கணியம் இருக்கு தானே. இந்த அப்பட்ரைட்டுன்ற கணியத்தை நீங்க நேரடியாக தாவரத்துக்கு பயன்படுத்துறீங்களாக இருந்தா நீண்ட கால பயிர்களுக்கு தான் பயன்படுத்தலாம். குறுகிய கால பயிர்களுக்கு பயன்படுத்த இயலாது. விளங்கிச்சா? எப்பட்ரைட்டை நேரடியா பயன்படுத்துறீங்களாக இருந்தா நீண்ட கால பயிர்களுக்கு தான் பயன்படுத்தலாம், குறுகிய கால பயிர்களுக்கு பயன்படுத்த முடியாது. அதுக்குரிய காரணம் என்னன்னா, இந்த எப்பட்ரைட் இருக்கு தானே, எப்பாவளையில இருந்து பாறையில இருந்து எப்பாவளையில உள்ள படிவங்கள்ல இருந்து நேரடியாக எடுக்கப்பட்ட இந்த எப்பட்ரைட் தாதுக்கள் நீரில் இலகுவாக கரையாது. அப்ப நீர்ல இலகுவாக கரையாது, அதுக்குரிய அர்த்தம் என்னன்னா, நீர்ல கரைகிறதுக்கு ரொம்ப நாட்கள் எடுக்கும், நீண்ட நாட்கள் எடுக்கும். சரியா. அப்ப நாங்க ஒரு 6 மாதத்துல விளைச்சலை தரக்கூடிய பயிருக்கு இந்த எப்பட்ரைட்டை போட்டுட்டீங்கன்னு வைப்போமே, அதுதான் தண்ணியில இலகுவா கரையாதே. அப்ப அந்த தாவரத்துக்கு இந்த பசலை போய் சேராது. சரி, அந்த தாவரத்துக்கு இந்த பசலை போய் சேராது. தண்ணியில கரைஞ்சா தானே, தண்ணியில கரைஞ்ச பிறகு தானே வேர்களால அகத்துறிஞ்ச முடியும் எந்த ஒரு பசலையையும். அப்ப இதுதான் இலகுல நீர்ல கரையாதே. சொல்லுங்க, எது இலகுல நீர்ல கரையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்? எது இலகுவில் நீரில் கரையாது? ஓகே, எப்பட்ரைட்னா, எப்பட்ரைட்டு இலகுவில் நீரில் கரையாது. அதனால அது குறுகிய கால பயிருக்கு பயன்படுத்த இயலாது. நீண்ட கால பயிரா இருந்தா ஓகே, பிரச்சனை இல்லை. 5 வருஷம் 10 வருஷம் டைம் இருக்கு தானே. அப்ப நாங்க பசலையை பயன்படுத்தினாலும் சரி, அது ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு அப்புறம் நீர்ல கரைஞ்சி தாவர வேர்களால் அகத்துறிஞ்சப்படக்குள்ள, சரியா, அந்த நீண்ட கால பயிர்களுக்கு தேவையான பொசுபரஸ் போய் சேரும். ஓகே, குறுகிய கால பயிர்களுக்கு தான் பயன்படுத்த முடியாது. சரி, அப்ப கவனிங்க. அப்ப இந்த குறுகிய கால பயிர்களுக்கு நாங்க எப்பட்ரைட்டை பயன்படுத்துறதுக்கு குறுகிய கால பயிர்களுக்கு நாங்க எப்பட்ரைட்டை பயன்படுத்துறதுக்கு ஒரு முறை இருக்கு. என்ன முறைனா, அத நீட கரையும் இயல்பு குறைவு தானே. அப்ப நீரில் கரையும் இயல்பை அதிகரிக்கணும். அப்படி அதிகரிச்சா
குறுகிய கால பயிர்களான மரக்கறி செய்கை, நெற் செய்கை இதுக்கெல்லாம் நாங்க எப்பட்ரைட்டை பயன்படுத்தலாம். எப்பட்ரைட்ட நீரில் கரையும் இயல்பை அதிகரிச்ச பிறகு வார பசலைக்குரிய பேர் தான் பொசுப்பேற்று பசலை. விளங்குச்சா? பொசுப்பேற்றுக்கு வந்து நீரில் கரையும் இயல்பு அதிகம். அப்ப அதை நீண்ட காலத்துக்கும் பயன்படுத்தலாம், குறுகிய கால பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். ஓகே, இதுதான் பேசிக் கான்செப்ட் இந்த பொசுப்பேற்று பசலையில. ஓகே, அப்ப நாங்க இந்த நோட்ஸ்ல உள்ள ஒவ்வொரு பாயிண்டா பார்த்துட்டு போவோம். பாருங்க, தாவர வளர்ச்சிக்கு இன்றியமையாத பொசுப்பேற்று சேர்வைகள், பொசுப்பரஸ் சேர்வைகள் பீன்னு சொல்லுவோம், கேபிட்டல் பி, பெற்றுக் கொடுப்பதற்கு பொசுப்பேற்று வளமாக்கி உற்பத்தி செய்யப்படுகின்றது. இவ்வளமாக்கினது மூலப்பொருளாக எப்பட்ரைட்டு தாது பயன்படுத்தப்படுது. இது இலங்கையில எப்பாவளையில தான் அதிகமா இருக்கு. இன்னொரு ஆப்ஷன் கேட்டா ரிதிகம. சரியா, ரிதிகமையும் நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஓகே, எப்பாவளை எங்க இருக்கு இலங்கையில? எப்பாவளை எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு? பொது அறிவுக்காக கேட்கிறேன். எப்பாவளை எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு? ஓகே, அனுராதபுரம் மாவட்டத்துல இருக்கு. எப்பாவளன்றது அனுராதபுரம் மாவட்டத்துல காணப்படுது. பொதுவா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவுக்கணை புத்தர் சிலை, கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? சரியா, ஓகே. அந்த இடத்துக்கு அண்மையில தான் இந்த எப்பாவளையும் காணப்படுது. கலாவெவ அந்த ஏரியால, கெக்கிராவையில இருந்து கொஞ்சம் தூரம் போகும். சரியா, ஓகே. அப்ப எப்பாவளை, ரிதிகம ஆகிய இடங்கள்ல இந்த எப்பட்ரைட்டு தாது காணப்படுது. ஓகே, இப்ப கவனிங்க, நான் எப்பட்ரைட்டுக்குரிய பொதுவான ரசாயன சூத்திரம் வரைகிறேன். எப்பட்ரைட்டுக்கான பொதுவான ரசாயன சூத்திரம் கவனிங்க, CA5 PO4, அடுத்து த்ரைஸ். விளங்குச்சா? கெல்சியத்துல 5, பொசுப்பேட்டுல 3, அடுத்து இன்னொரு மூலகம் வரணும் X. இதுதான் எப்பட்ரைட்டுக்குரிய பொதுவான வடிவம். சரிதானே? இப்ப இந்த எக்ஸ்னு ஒரு மூலகம் இல்லைனா, சிஏனா கெல்சியம், பீனா பொசுபரஸ், ஓனா ஆக்சிஜன், எக்ஸ்னு ஒரு மூலகம் இல்லை. இந்த எக்ஸுக்கு பதிலாக சரியா 3 சேர்வைகள் வரலாம். ஒன்னு பாருங்க, PO4 ரைஸ், எக்ஸுக்கு பதிலாக நீங்க குளோரின் போட்டுக் கொள்ளலாம். அடுத்து சரியா, எக்ஸுக்கு பதிலாக குளோரின் வரலாம். அடுத்து எக்ஸுக்கு பதிலாக OH வரலாம். சரியா, அப்ப இந்த எப்பட்ரைட்டு அப்படின்றது இந்த மாதிரி 3 வடிவங்கள்ல காணப்படுது. ஓகே, பொதுவா நாங்க எக்ஸ்னு சொல்றோம், எக்ஸுக்கு பதிலா அலசன் அணுக்கள், பொதுவா 7ஆம் கூட்ட மூலகங்களை அலசன் அணுக்கள்னு சொல்லுவாங்க. சரியா, அந்த அலசன் அணுக்கள் பிரதியிடப்படும். சரியா, பாருங்க, அப்ப எக்ஸுக்கு பதிலா குளோரின் வந்தா அந்த அப்பட்ரைட்டுக்குரிய பெயர் குளோரோ அப்பட்ரைட்டு. குளோரின் வந்தா குளோரோ அப்பட்ரைட்டு. எக்ஸுக்கு பதிலா OH வந்தா ஐதராக்சில் அப்பட்ரைட்டு. சரி, அப்படின்னு அப்பட்ரைட்ல 3 பிற திருப்ப வடிவங்கள். ஓகே, 3 பிற திருப்ப வடிவங்கள் காணப்படுது. சரியா, ஓகே. இப்ப நாங்க சொன்னதானே எப்பட்ரைட்டு நீரில் கரையும் இயல்பு குறைவேனா, இலகுவில் நீரில் கரையாது. அதுக்கு காரணம் இந்த அலசன் அயன்கள் தான். நாங்க எக்ஸுக்கு பதிலா சொன்னோமே, குளோரின், புளோரின், OH, இதுதான் அதை என்ன செய்ய விடாதா இருந்தா எப்பட்ரைட்ட நீர்ல இலகுல கரைய விடாது. அப்ப இந்த எப்பட்ரைட்ல இருந்து இந்த குளோரின், புளோரின், OH இதெல்லாம் நாங்க நீக்கிட்டமாக இருந்தா இந்த சேர்வை இலகுல நீர்ல கரையக்கூடிய தன்மையை பெற்றுக்கொள்ளும். சரிதானே? அப்ப கடைசி விஷயம் சொல்றாங்க, இந்த அலசன் அயன்கள் காரணமாக நீர்ல கரையும் திறன் குறைவு. நீர்ல கரையும் திறன் இல்லைன்னு சொல்லக்கூடாது, குறைவு. சரி, ஆகவே
ஆகவே இது குறுகிய காலத்து பயிர்களோட பயன்பாட்டுக்கு பொருத்தமற்றது. எனினும் நீண்ட கால பயிர்களுக்கு வளமாகியாக எப்பட்ரைட்டை நேரடியாக பயன்படுத்தலாம். ஓகே, அடுத்து பாருங்க. இப்ப இத குறுகிய கால பயிர்களுக்கு நாங்க பயன்படுத்தணுமாக இருந்தா அதை நீர்ல கரையும் இயல்புடையதா மாத்தணும். ஏன்னா அதாவது அதுல இருந்து இந்த அலசன் அணுக்களை நீக்கணும். சரி, அப்படி நீக்கிறதுக்கு என்ன சேர்க்கிறாங்களா? அமிலம் சேர்க்கிறாங்க. இதோட அப்படி நீங்க டீப்பா படிப்பா. இப்போதைக்கு அமிலம் சேர்க்கிறாங்க. ஓகே, பாருங்க, சல்பூரிக் அமிலம் சேர்த்தா கிடைக்கிற பொசுப்பேற்று சிங்கிள் சூப்பர் பொசுப்பேட். இத நீங்க பொதுவா கடையில உரம் வாங்க போனா, சரியா, இதை ஷார்ட்டா சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த உரத்தை கேட்கக்குள்ள ஷார்ட்டா கேட்கலாம். எப்படி எப்படி சொல்லி கேட்பாங்க? சிங்கிள் சூப்பர் பொசுப்பேட்னா பொதுவா பயன்படுத்துற குறியீட்டு வடிவம் எஸ்எஸ்பி. சரியா, அப்ப எஸ்எஸ்பின்றது என்னன்னா, எப்பட்ரைட்டுக்கு சல்பூரிக் அமிலம். சல்பூரிக் அமிலத்துக்கு குறியீடு தெரிஞ்சிருக்கணும், H2SO4. ஓகே, இந்த சல்பூரிக் அமிலத்தை சேர்த்தா எங்களுக்கு சிங்கிள் சூப்பர் பொசுப்பேட் கிடைக்கும். இப்ப என்ன சொல்லுங்க, சிங்கிள் சூப்பர் பொசுப்பேற்ற குறுகிய கால பயிர்களுக்கு பயன்படுத்த முடியுமா முடியாதா? சிங்கிள் சூப்பர் பொசுப்பேற்ற குறுகிய கால பயிர்களுக்கு உரமாக பயன்படுத்த முடியுமா முடியாதா? முடியும். ஏன்னா இத நீர கரையும் இயல்பை தான் நாங்க அதிகரிச்சிட்டோமே. ஓகே, அடுத்து நாங்க எப்பட்ரைட்டுக்கு சல்பூரிக் அமிலம் சேர்த்த மாதிரி பொசுபோரிக் அமிலமும் சேர்க்கலாம். அப்படி பொசுபோரிக் அமிலம் சேர்த்து உருவாக்கப்படுற உரத்துக்குரிய பெயர் ட்ரிபிள் சூப்பர் பொசுப்பேட். ட்ரிபிள் சூப்பர் பொசுப்பேற்ற ஷார்ட்டா சொல்லிக்கொள்ளலாம் நீங்க டிஎஸ்பி. டிஎஸ்பின்னு சொல்லிக்கொள்ளலாம். சரியா, ட்ரிபிள் சூப்பர் பொசுப்பேற்ற டிஎஸ்பின்னு நாங்க சொல்லிக்கொள்ளலாம். ஓகே, அப்ப இதுக்கு நாங்க சேர்க்கிற அமிலம் பொசுபோரிக் அமிலம்னு சொன்னேன். பொசுபோரிக் அமிலத்துக்குரிய குறியீடு H3PO4. ஓகே, இதுதான் பொசுபோரிக் அமிலம்னு சொல்லப்படுறது. ஓகே, அப்ப இதுதான் பொதுவா இலங்கையில பயன்படுத்தப்படுற இரண்டு உரங்கள். ஒன்னு எஸ்எஸ்பி, இன்னொன்னு டிஎஸ்பி. ஓகே, இப்ப என்ன சொல்லுங்க, இந்த எஸ்எஸ்பி டிஎஸ்பி இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு தேவையான எல்லா மூலப்பொருளும் இலங்கையிலேயே இருக்கா? எஸ்எஸ்பி டிஎஸ்பி இதுகளை தயாரிக்கிறதுக்கு தேவையான எல்லா மூலப்பொருட்களும் இலங்கையிலேயே காணப்படுதா? ஓகே, எல்லா மூலப்பொருளும் இலங்கையிலே இல்ல. எது இலங்கையில இருக்கு அது சொல்லுங்க. எது இலங்கையில இருக்கு? இலங்கையில இருக்கிறது எப்பட்ரைட். அப்ப இலங்கையில இல்லாதது சல்பூரிக் அமிலம் இலங்கையில தயாரிக்கப்படல. அடுத்து பொசுபோரிக் அமிலமும் இலங்கையில தயாரிக்கப்படல. இங்கதான் பிரச்சனை இருக்கு. ஓகே, அப்ப இந்த சல்பூரிக் அமிலம் பொசுபோரிக் அமிலம் இதெல்லாம் இலங்கையில தயாரிக்கப்படாதனால இத நாங்க வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்ய வேண்டி இருக்கு. எதை? சல்பூரிக் அமிலத்தையும் பொசுபோரிக் அமிலத்தையும். இதற்கு தேவையான சரியா டாலர் பெறுமதி ரொம்ப அதிகம். சரி, இதெல்லாம் சரியான விலை. சல்பூரிக் அமிலம் பொசுபோரிக் அமிலம் எல்லாம் இருந்தாலும் சரியா இலங்கையில ஒரு குறிப்பிட்டளவு சிங்கிள் பொசுப்பேட் ட்ரிபிள் சூப்பர் பொசுப்பேட் இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. பட் அதிக அளவுல தயாரிக்கல. அதிக அளவுல இந்த உரத்தையே இறக்குமதி செய்யறாங்க. பாருங்க சோகத்தை. தேவையான பிரதான மூலப்பொருள் இலங்கையில இருக்கு. இருந்தாலும் இந்த அமிலம் இல்லாதனால வெளிநாட்டுல இருந்து இந்த உரத்தை என்ன செய்யறாங்களாக இருந்தா அதிக அளவு இறக்குமதி தான் செய்யறாங்க. ஓகே, இருந்தாலும் இலங்கையிலேயே இந்த உரத்தை தயாரிச்சு கொள்ளக்கூடிய வழிமுறை இருக்கு. யூரியா வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி தான் செய்யறாங்க. அதை விடுவாங்க. அதுக்கு தேவையான மூலப்பொருள் தான் இலங்கையில இல்லையே. இலங்கையில் இல்லைன்னு சொல்லலாது.
யூரியாவுக்கு தேவையான மூலப்பொருள் அமோனியா. அமோனியா எதுல இருந்து தயாரிக்கப்படுதான்னா நைதரசனையும் நைதரசன் தான் வழியில எக்கச்சக்கமா இருக்கு. அதுக்கு தேவையான தொழில்நுட்ப அறிவு இலங்கையிலே இல்லை. அதுதான் பிரதான ரீசன். யூரியா எல்லாம் நாங்க இலங்கையிலே தயாரிச்சிட்டோமா, அந்த நீங்க எதிர்காலத்துல ஒரு யூரியா தயாரிக்கிற கம்பெனி ஒன்று வச்சுட்டீங்களா இருந்தா சரியா, இலங்கையிலே மிகப்பெரிய பணக்காரர்ல ஒரு ஆளா நீங்களும் வரலாம். ஓகே, அதுக்கு தேவையான பெரிய முதலீடு ஒன்று தேவைப்படும். நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்துட்டோம், ஒரு கைத்தொழில் ஆரம்பிக்கணுமாக இருந்தால் பெரிய அளவு மூலதனம் ஒன்றும் அவசியம். சரியா, இதெல்லாம் கொஞ்சம் சிக்கல்களாக இருக்கு, ட்ரை பண்ணலாம். ஓகே, சரி, கவனிங்க. அப்ப நாங்க இலங்கையிலேயே இந்த பொசுப்பேற்று பசலையை தயாரிக்கணுமாக இருந்தா இலங்கையில கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்களை பயன்படுத்தி ஆகணும். ஓகே, அப்படி இலங்கையில கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்கள் தான் இந்த இங்க கொடுக்கப்பட்டிருக்க சோடியம் கார்பனேட். அவதானிங்க, இந்த சோடியம் கார்பனேட், சோடியம் ஹைட்ராக்சைடு, அடுத்து சேர்பன்ட்ரைட். சேர்பன்ட்ரைட்டுக்கு குறியீடு எழுதுறேன் பாருங்க, மெக்னீசியம் 2 சிலிக்கன் ஆக்சைடு. இதான் சேர்பன்ட்ரைட்னு சொல்லுவோம். இதெல்லாம் இலங்கையிலே காணப்படுது. அப்ப இதை வச்சு கூட நாங்க அப்பட்ரைட்டை பொசுப்பேற்றா மாத்தலாம். இருந்தாலும் முதல்ல கதைச்ச சிங்கிள் சூப்பர் பொசுப்பேட், ட்ரிபிள் சூப்பர் பொசுப்பேட், அது போன்ற வினைத்திறன் இதுகள்ல இருந்து வர பொசுப்பேற்று பசலையில இருக்காது. ஓகே, சரி, இப்ப என்ன சொல்லுங்க, ஏன் நாங்க அப்பட்ரைட்டை குறுகிய கால பயிர்களுக்கு பயன்படுத்த முடியாது? நேரடியாக ஏன் அப்பட்ரைட்டை குறுகிய கால பயிர்களுக்கு பயன்படுத்த முடியாது? முதல்ல கதைச்சதை சொல்லுங்க பாப்போம், ஏன் பயன்படுத்த முடியாது? ஓகே, நீரில் கரையாது அப்படின்னு சொல்லாங்க. நீரில் கரையும் இயல்பு குறைவு. சரியா, நீரில் கரையும் இயல்பு குறைவு. சரியான சொற்பதங்கள் பயன்படுத்தணும். நீரில் கரையலாட்டி அதை நீண்ட கால பயிர்களுக்கும் பயன்படுத்த இயலாது. கரையும் இயல்பு குறைவு, அவ்வளவுதான். சரியா, ஓகே. இப்ப கவனிங்க, இப்ப அதை நீண்ட கரையும் இயல்பை நாங்க அதிகரிச்சுட்டா, நீரில் கரையும் இயல்பை நாங்க அதிகரிச்சுட்டா சொல்லியிருந்தோம் குறுகிய கால பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் தானே. அப்ப கவனிங்க, நீர்ல கரையும் இயல்பை அதிகரிக்கிறதுக்கு 4 முறைகள். ஓகே, நீர்ல கரையும் இயல்பை அதிகரிக்கிறதுக்கு 4 முறைகள் இருக்கு. அதுல முதலாவது அமிலத்துடன் தாக்கமடைய விடல். நீங்க 3 அமிலம் கொடுத்திருக்காங்க, இதோட இன்னொன்னையும் சேர்த்துக் கொள்ளுங்க, பொசுப்போரிக் அமிலம். முத பார்த்தமே பொசுப்போரிக் அமிலமும் வரும், H3PO4. அடுத்து இன்னொரு முறை சோடியம் கார்பனேட்டுடன் தாக்கமடைய விடல். அடுத்து இன்னொரு முறை சேர்பன்ட்ரைட்டோட தாக்கமடைய விடல். 4வது நிலக்கரியில உள்ள அமிலத்தோட தாக்கமடைய விடல். உங்களுக்கு சம்டைம் எக்ஸாம்ல இப்படி கேட்பாங்க, என்னன்னா அப்பட்ரைட்டை நீரில் கரையும் இயல்புடையதாக மாற்றத்தக்க 3 முறைகளை பெயரிடுக. இந்த 3 முறைகள்னு கேட்டுட்டா பாருங்க, இந்த 4வதும் அமிலத்தோட தாக்கமடைய விடல்னு தான் இருக்கு, முதலாவதும் அமிலத்தோட தாக்கமடைய விடல்னு தான் இருக்கு. 3 முறைன்னு கேட்டுட்டா இந்த 4வது எழுதுறத தவிர்த்து கொள்ளுங்க. 4வது தவிர்த்து அது 3. 4 முறைன்னு கேட்டா இந்த 4ஐயும் எழுதி விடுங்க. சரியா, ஓகே. இப்ப கவனிங்க, அமிலத்தோட தாக்கமடைய விடக்குள்ள என்ன விளை பொருள் கிடைக்குது அப்படின்றத சொல்லு. அமிலம்னு சொல்லக்குள்ள நாங்க 4 அமிலம் சொன்னேன், இங்க 3 அமிலம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சல்பூரிக் அமிலம், சல்பூரிக் அமிலம். 2வது HCl-க்கு என்ன, HCl-க்கு என்ன பேர்? HCl என்னன்னு சொல்லுவான்? ஹைட்ரோ குளோரிக் அமிலம். என்ன, HNO3 நாங்க சொல்லிக் கொள்றது நைட்ரிக் அமிலம். ஓகே, இதோட தாக்கமடைய விடக்குள்ள பாருங்க எங்களுக்கு கிடைக்கிற விளைவுகள். இதுதான் எங்களுக்கு கிடைக்கிற பொசுப்பேற்று பசலை. ஓகே, இதுக்குரிய சமப்படுத்தப்பட்ட ரசாயன சமன்பாடும் கேட்பாங்க எக்ஸாம்ல. நீங்க ஒன்ன மட்டும் நீங்க ஒரு தாக்கத்தை மட்டும் ஞாபகப்படுத்தி பாடமாக்கி கொண்டீங்களாக இருந்தா அதே தாக்கம் தான் ரிப்பீட்டா வருது பாருங்க. வேணுமா தான் சொல்றது என்னன்னு சொல்லி,
அது என்ன அதே தாக்கம் ரிப்பீட் ஆகுது. கவனிங்க, இதுல எக்ஸ்னு எடுத்திருக்கோம் ஏன்னா அதுல அயன் நிலையை நான் சொல்றேன் பாருங்க. அயன் நிலை Pa5 PO4 thrice X. சல்பூரிக் அமிலத்தை நீங்க யோசிக்கலாம் H+, அதுவும் SO4 2- தாக்கம் அடையுது. அப்ப கவனிங்க, உள்ள விளைவு ஒரு கால்சியம் அடுத்து SO4. இந்த தாக்கியில உள்ள கால்சியத்தோட மற்ற தாக்கியில உள்ள SO4 தாக்கம் அடைஞ்ச ஒரு விளைவு. இன்னொரு விளைவு HX. ஓகே, இன்னொரு விளைவு இது. பாருங்க, மூணுலையுமே கிடைக்கிற இந்த விளைவு ஈக்குவலா தானே இருக்கு. மூணுலையுமே கிடைக்கிற முதலாவது விளைவு பாருங்க ஈக்குவலா இருக்கு. இங்க கிடைக்கிற விளைவுல என்ன மாற்றம்னு பாருங்க. மேலே SO4, இந்த இங்க தாக்கியில SO4 இருந்தனால விளைவுல SO4. அப்ப தாக்கியில குளோரின் இருக்கனால விளைவுல குளோரின் வருது. தாக்கியில NO3 இருக்கனால விளைவுலையும் NO3 வருது. கடைசி விளைவும் எல்லாத்துக்கும் சேம் தான். ஒன்ன ஞாபகம் வச்சுக்கொண்டு அதுல இருந்து மற்றதுகளை எழுத பழகணும். சரியா? அடுத்து பாருங்க. அப்ப நாங்க அமிலத்தோட தாக்கமடைய விடுறோம். அமிலத்தோட தாக்கமடைய விடக்குள்ள 3 அமிலங்கள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. சல்பூரிக், அடுத்து ஹைட்ரோகுளோரிக், அடுத்து 9. சொல்லுங்க, சல்பூரிக் அமிலத்தோட தாக்கமடைய விடக்குள்ள கிடைக்கிற பொசுப்பேற்று பசலைக்கு என்ன பெயர்? ஷார்ட்டா சொல்லுங்க. சல்பூரிக் அமிலத்தோட தாக்கமடைய விடக்குள்ள கிடைக்கிற பொசுபோரிக் அமிலத்துக்கு என்ன பெயர்? SSP, சிங்கிள் சூப்பர் பொசுப்பேட். ஓகே, அது தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்ப பாருங்க, இந்த வளமாக்கி, இப்ப நாங்க வளமாக்கியாக உரமாக சேர்க்க போறது இந்த இங்க உள்ள இந்த சேர்வை. சரியா? இதை தான் நாங்க உரமாக சேர்க்க போறோம். அப்ப இதை உரமாக சேர்க்கக்குள்ள இதுல பொசுபரஸ் இருக்கு தானே. பாருங்க, இங்க பொசுபரஸ் இருக்கு தானே. அந்த பொசுபரஸ் தாவர வேர்களால அகத்துறிஞ்சப்படும். அப்படி அகத்துறிஞ்சப்படணுமாக இருந்தா அது நீர்ல கரையணும். நீர்ல கரைஞ்ச பிறகு தானே எந்த ஒரு மூலகமும் வேர்களால அகத்துறிஞ்சப்படும். அடுத்து பாருங்க, இந்த பாயிண்ட், இந்த வளமாக்கில கால்சியம் 2+ அயன்கள் காணப்படுகின்றமையால் இவற்றில் நீர் நாட்டமுள்ள தன்மை அதிகமாகும். இதனால் வளமாக்கி ஈரலிப்பு தன்மை உருவாகும். இதனை தவிர்ப்பதற்கு இவற்றுடன் அமோனியம் உப்பு சேர்க்கப்படும். இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க, இதுவும் தேவைப்படும். சரியா? இந்த கால்சியம் 2+ அயன்கள் பாருங்க, இந்த CaH2PO4 அப்படித்தானே விளைவு இருக்கு. அதுல கால்சியம் அயன் காணப்படுறதுனால இது நீர்நாட்டத்தன்மை அதிகரிச்சு. அப்ப நீர்நாட்டத்தன்மை அதிகரிச்சுட்டா வளிமண்டலத்துல இருக்க நீராவி அதெல்லாம் இந்த பசலையோட சேர்ந்து அந்த பசலை வந்து ஒரு பிசுபிசுப்பு தன்மையுடையதாக மாறிடும், நீரேற்றப்பற்றும். பிறகு இதை உரமாக பயன்படுத்துறதுல சிக்கல் வந்துடும். அப்ப இதை தவிர்க்கிறதுக்காக என்ன சேர்க்கணுமாக இருந்தா அமோனியம் உப்பு. இதுதான் அமோனியம் உப்புக்குரிய குறியீடு. NH4Cl சேர்ப்பாங்க நீர் நாட்டத்தன்மையை குறைக்கிறதுக்காக. ஓகே, முதல்ல அமிலம் சேர்க்கிறது பார்ப்போம். இப்ப கவனிங்க, சோடியம் கார்பனேட்டு எப்பட்ரைட்டுக்கு சோடியம் கார்பனேட்டு சேர்த்து 900 பாகை செல்சியஸ் வெப்பநிலையை கொடுத்தா அதுல இருந்து எங்களுக்கு பொசுப்பேற்று பசலை கிடைக்கும். ஓகே, இதுவும் ஒரு முறை. ஓகே, பாருங்க, இதுல சோடியம் கார்பனேட்டுடன் சோடியம் கார்பனேட்டுடன் இது உப்புடன் இருக்க எப்பட்ரைட்டு கலந்து, சரியா, எப்பட்ரைட்டுன்னு வரணுங்க. எப்பட்ரைட்டு கலந்து 900 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில் அன்னளவாக 2 மணி நேரத்துக்கு வெப்பப்படுத்துவதன் மூலம் நீரில் கரையும் இயல்புடைய எப்பட்ரைட்ல பொசுப்பேற்றை விளைவாக பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து பாருங்க, மூன்றாவது முறை சேர்பன்ட்ரைட் சேர்க்கிறது. இது தொடர்பாக கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. ஏன்னா இலங்கையில இந்த பொசுப்பேற்று பசலை தயாரிக்கப்பட்ட முறை இதுதான், சேர்பன்ட்ரைட் சேர்க்கிறாங்க. ஓகே, பாருங்க, சேர்பன்ட்ரைட் கனிப்பொருளுடன் எவ்வளவு வெப்பநிலை கொடுக்கணுமாக 1200 பாகை செல்சியஸ் வெப்பநிலை கொடுக்கக்குள்ள எங்களுக்கு பொசுப்பேற்று பசலை உற்பத்தி ஆகும்.
ஓகே, பாருங்க, இது இதுல உள்ள நன்மைகள் என்னன்னா, இது இலங்கையிலே கிடைக்கக்கூடிய மூலப்பொருள். சேர்பன்ரைட் இலங்கையிலேயே கிடைக்கக்கூடியது, அது ஒரு நன்மை. இன்னொன்னு, இந்த வளமாக்கிய சேர்க்கிறதால தாவரத்துக்கு என்ன அயனம் கிடைக்குதாக இருந்தா மெக்னீசியம் 2+ அயனம் கிடைக்குது. சரியா? ஓகே. அப்ப இதான் எங்களுக்கு இந்த எப்பட்ரைட் பசலை தொடர்பான விடயங்கள். இதான் எப்பட்ரைட் பசலை தொடர்பான விடயம். சரியா? ஓகே. அப்ப திரும்ப ஒருக்கா ஷார்ட்டா பார்த்துட்டு வருவோம் இந்த எப்பட்ரைட் பசலைய. சொல்லுங்க பாப்போம், எனக்கு குயிக்கா எங்க இருக்கு கொசுப்பேற்று பசலைக்கு தேவையான மூலப்பொருள் எங்க இருக்கு? எப்பாவள. ஓகே. அடுத்து பொசுப்பேற்று பசலைக்கு தயாரிப்புக்கு தேவையான மூலப்பொருள் எப்பட்ரைட்டு, அதை நானே சொல்லிடுறேன். ஓகே. அடுத்து எப்பட்ரைட்டுக்குரிய குறியீடை குயிக்கா டைப் பண்ணி அனுப்புங்க. என்ன எப்பட்ரைட்டுக்குரிய குறியீடு? பொதுவான குறியீடு. 3 தனித்தனி இது இருக்கா, இல்லை ஏதாவது ஒன்று சரியா, அல்லது பொதுவான குறியீடு? எப்பட்ரைட்டுக்குரிய பொதுவான குறியீடு ஓகே, Ca5 PO4 thrice X. ஓகே, இந்த இதில் இருக்கு Ca5 PO4 thrice X. இதில் எக்ஸுக்கு பதிலா குளோரின் வந்தா குளோரோ எப்பட்ரைட்டு, ஃப்ளோரின் வந்தா ஃப்ளோரோ எப்பட்ரைட்டு, OH வந்தா ஹைட்ராக்சில் எப்பட்ரைட். எப்பட்ரைட்டு எப்படிப்பட்ட பயிர்களுக்கு வளமாக்கியா பயன்படுத்தலாம்? எப்பட்ரைட்டு எப்படிப்பட்ட பயிர்களுக்கு வளமாக்கியா பயன்படுத்தலாம்? நேரடியாக. ஓகே, நீண்ட கால பயிர்களுக்கு. குறுகிய கால பயிர்களுக்கு நீங்க வளமாக்கியா பயன்படுத்தணுமாக இருந்தா அதன் நீண்ட கரைமியல்பை அதிகரிக்கணும். அதிகரிக்கிறதுக்கு 3 முறைகள் இருக்கு. ஒன்னு அமிலம் சேர்க்கிறது, இன்னொன்னு சோடியம் கார்பனேட் சேர்க்கிறது, இன்னொன்னு சேர்பன்ரைட் சேர்க்கிறது. இதுல இலங்கையில சிறந்த முறை எது? இந்த 3ல இலங்கையில சிறந்த முறை எது? ஓகே, சேர்பன்ரைட் சேர்க்கிறது. ஓகே, சரி. அடுத்து அந்த அமோனியம் குளோரைட் நீர்த்தன்மையை இல்லாமக்கிறதுக்காக நாங்கள் அமோனியம் குளோரைட் சேர்க்கிறோம்னு பார்த்தோம், அதுவும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து நைதரசன்